என்னைக்கு ஒரு புது டெக்னாலஜி வந்தாலும் அது அடல்ட்ஸுக்கோ சில்ட்ரனுக்கோ அதில் நிறைய யூஸ்ஃபுல்னஸ் கண்டிப்பாக இருக்கும். அந்த யூஸ்ஃபுல்னஸ் என்னென்னு பார்த்தோம்னா, குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் குளோபல் கனெக்டிவிட்டி. ஜீன் பியாஜேன்னு ஒரு சைக்காலஜிஸ்ட் இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு குழந்தை ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ண முயற்சி பண்ணி அதால பண்ண முடியாம ஒரு வாலை ஹிட் பண்ணிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த வாலை ஹிட் பண்ணதுக்கு அப்புறம் தன்னைத்தானே ரீமாடல் பண்ணிக்கும். இந்த கேப்பை தான் எக்ஸாக்டா ஏஐ ஃபில் பண்ணிருக்கு குழந்தைங்களுக்கு. அவங்க கேள்வி கேட்கறது தான் அவங்களோட குணம், அதுதான் ரசிக்கும்படியா இருக்கும். அவங்களோட வளர்ச்சிக்கு அது அடுத்த கட்டத்துக்கு இருக்குன்னு வைங்களேன். இந்த டூல் கிடைக்கும் போது ஒரு குறிப்பிட்ட சர்க்கிள்குள்ள அவங்களோட உலகம் அடங்கிடாதான். A child cannot be left alone with any device, AI, any technology. That has to be in the mind. Once நம்ம AI அதை ரீப்ளேஸ் பண்ணுது, அதுக்கு இடம் கொடுத்துட்டோம் அப்படின்னா கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. நிறைய கமெண்ட்ஸ் நம்ம எடுத்து பார்த்தோம்னா, they are not ready for an argument at all. எல்லாருமே நான் உன்னை எப்படி தாக்குறேன், இமோஷனலி ஸ்டண்ட் பண்ணுறேன், அந்த இடத்துக்கே தான் வந்துகிட்டே இருக்காங்க. இந்த ஆப்பால் யாரோட வேணால் கனெக்ட் பண்ணிக்க முடியும். குழந்தைங்க ஈஸி டார்கெட்ஸாக செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷனுக்கும் சைல்டு எக்ஸ்ப்ளாய்டேஷனுக்கும் உட்படுத்தப்படக்கூடிய ஒரு சாட்டிங் அண்ட் கம்யூனிகேஷன் ஆப். இப்போ லேட்டஸ்ட்டாக குழந்தைங்க கூட சேலுன்ற மாதிரி கூட சைட்லாம் டாய்ஸ் பேரில் நடக்குதுன்ற மாதிரி சொன்னீங்க. I have seen teenagers who have asked to show ப்ளெஷர்ஸ்க்கான வீடியோஸை கண்டிப்பாக எடுத்து அனுப்பி தான் ஆகணுங்கிறத அம்மா அப்பா கிட்ட கூட சொல்ல முடியாமல், அண்ட் இட் இஸ் வெரி ஸ்கேரி டு நோ தட் இவங்களை நீங்கள் கடைசி வரைக்கும் ட்ரேஸே பண்ண முடியாதுங்கிற ஒரு ஆஸ்மா மெடிக்கேஷனை 2 மாதத்தில் ஒரு ஜெமினி சொன்னதை வச்சு ஸ்டாப் பண்ணுறாங்க அப்ரப்டாக. ஸோ இந்த மாதிரி இன்டராக்டிவாக ஏஐ வந்ததுக்கப்புறம் இந்த ரிஸ்க்ஸ் நிறைய இருக்குது. இந்த ரிஸ்க்குள்ளே சைக்கலாஜிக்கல் ரிஸ்க் எங்கே வருதுன்னா, நீங்கள் நம்ம சொல்கிற இந்த எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ் கண்டென்ட்ஸை ரொம்ப ஈஸியாக ஏஐயால் புஷ் பண்ணி கொடுத்துட முடியும். பிகாஸ் இட் வில் நாட் நோ ஹூ இஸ் ஆஸ்கிங். வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஏஐ வந்து இப்போது நிறைய பேர் அதை பற்றி பேசுகிறாங்க. அதோட யூசேஜும் ரொம்ப அதிகமாக இருக்குது. சில்ட்ரன்ஸ் எப்படி ஏஐ யூஸ் பண்ணுறாங்க, சில்ட்ரன்ஸோட உலகத்தில் ஏஐ வந்துருச்சுன்னே நம்ம சொல்லலாம். ஏன்னா யுனிசெஃபோட சமீபத்திய ஒரு ஆய்வும் அதை சொல்லுது. ஸோ சில்ட்ரன்ஸ் கையிலையும் ஏஐ வந்தது அப்படின்றது, அதில் என்ன உங்களோட ஒப்பீனியன் என்ன ஃபர்ஸ்ட்? அதில் கண்டிப்பாக ஸ்மார்ட் ஃபோன் இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே ஏஐ யூசேஜ் இருக்குது. ஸோ ஒரு குழந்தைகிட்ட ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது அப்படின்னாலே நம்ம நேச்சுரலி அசியூம் பண்ணிக்கலாம் அவங்கக்கிட்டையும் ஏஐ வந்துருச்சு அப்படின்னு. இப்போ ஏஐங்கிறது ஒரு லார்ஜர் அம்ப்ரெல்லா டேர்ம். அதை நம்ம சில ஆப்ஸ் மூலமாக தான் சில்ட்ரன் அடல்ட்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ அந்த ஏஐ ட்ரிவன் ஆப்ஸ்ன்னு சொல்லக்கூடியதை நம்ம வேறு வேறு கேட்டகரிஸாக பிரிக்க முடியும். சோஷியல் மீடியாவுக்காக ஏஐ யூஸ் பண்ணுற ஆப்ஸ் இருக்குது, படிக்கிறதுக்காக இருக்குது, ஏதோ ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக இருக்குது, இல்லை எல்எல்எம் ஃபார்மேட்ஸில் இருக்குது. அதாவது ஒரு கிளாடில் போய் நீங்கள் சேட் பண்ணி கேட்குறது, ஒரு நோட் புக் எல்லாம் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரியாக கேட்டகரிஸாக நம்ம பிரிச்சுக்கலாம். இப்படி தான் ஏஐ சில்ட்ரன் கிட்டே இருக்குது. எதை அவங்க யூஸ் பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறாங்கங்கிறத பொறுத்து தான் அதில் இருக்க ப்ரோஸ் அண்ட் கான்ஸை நம்ம பிரித்து பார்க்க முடியும். நம்ம ப்ரோஸ், இதனால குழந்தை கண்டிப்பாக ஒரு புது என்னைக்கு ஒரு புது டெக்னாலஜி வந்தாலும் அது அடல்ட்ஸுக்கோ சில்ட்ரனுக்கோ அதில் நிறைய யூஸ்ஃபுல்னஸ் கண்டிப்பாக இருக்கும். அந்த யூஸ்ஃபுல்னஸ் என்னென்னு பார்த்தோம்னா, குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் குளோபல் கனெக்டிவிட்டி. அதாவது இன்றைக்கி ஒரு ரிசர்ச்சே அவங்க பண்ணுறாங்க, ஏதோ ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது உங்களால் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த குளோப் எடுத்துட முடியும். முன்னாடி ஒரு லைப்ரரியில் போய் உட்காந்தோ இல்லை இருக்கிற ஒரு மினிமல் ஆக்சஸில் இருந்து தான் அவங்க இதை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இது ஒரு விதம். ரெண்டாவது, ஒரு ஆர்கியூவபிள் பிளேஸில் ஏஐ இருக்குது. நீங்கள் ஒரு எஸ்ஏவை எழுதிட்டு, ஒரு பிளாகை எழுதிட்டு, ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் போய் அது கூட பேசி கற்றுக்கிறேன், நான் தெரிஞ்சுக்கிறேன், வாட் இஸ் த கேப் இன் மை ஆர்கியூமெண்ட் அப்படின்னு அதுக்கிட்ட போய் கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி இடங்கள்லையும் இது குழந்தைங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. 3வது இடம், கற்றுக்கணும், ஒரு லேர்னிங்கே வேணும். இப்போ சைல்டு டெவலப்மெண்ட்டில் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, இந்த 10லேருந்து 12 வயசுக்குள்ளே தான் குழந்தைங்களுக்கு இந்த அப்ஸ்ட்ராக்ட் திங்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் டெவலப் ஆகும். அப்படின்னா கண்ணு முன்னாடி இல்லாததை கற்றுக்கக்கூடிய ஒரு வயசு. அதனால தான் இந்த அல்ஜீப்ராலாம் அப்போ எக்ஸ் தெரியாது, எக்ஸ்னா என்னன்னு தெரியாது, பட் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். இப்போ இது எல்லா குழந்தைங்களுக்கும் அதே வயசில் புரியும்னு நினச்சி சிலபஸில் 6th ஸ்டாண்டர்டில் அது இருக்குது. பட் எல்லாருக்கும் அப்படி இருக்காது. அப்போ இன்றைக்கி ஏஐயோட வரவு அதை என்ன பண்ணியிருக்குன்னா, எனக்கு புரியலை, எக்ஸ்னா என்ன, வைனா என்ன, அல்ஜீப்ரானா என்ன, பித்தகாரியன் தியரம்னா என்னன்னு 15 தடவை கூட அந்த குழந்தை போய் ஏஐட்ட கேட்டு கற்றுக்க முடியும், ஷேம் இல்லாமல்.
இதுவே நம்ம ஒரு டீச்சர்கிட்டயோ ஒரு பேரண்ட் கிட்டயோ யார்கிட்டயோ போய் கேட்கும் போது 3வது தடவைக்கு அப்புறம் என்ன உனக்கு தெரியலையா, எத்தனை தடவை உனக்கு சொல்லி கொடுக்குறதுன்னு சலிச்சுக்குவாங்க. இந்த கேப்பை தான் எக்ஸாக்டாக ஏஐ ஃபில் பண்ணியிருக்கு குழந்தைங்களுக்கு. இல்லை, அது வந்து ஒரு மிஷின்கிட்ட திரும்ப திரும்ப கேட்டு எமோஷ்னல் ரிப்ளே கிடைக்காம அதை ஹேண்டில் பண்ணுறதும் ஒரு ஸ்ட்ரகிளாக தானே மாறும் இல்லையா? அந்த ஸ்ட்ரகிளுக்கு போகிறதுக்கு முன்னாடி குழந்தைங்களோட திங்கிங்கை வச்சு நம்ம பார்த்தோம்னா அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி எது பிரச்சனையாக இருந்திருக்குன்னா அந்த இமோஷன் தானே. ஏன்னா ஷேமால ஹிட் பண்ணிட்டாங்க. உனக்கு தெரியலையா, புரியலையா, நீ மக்கா, எத்தனை தடவை உனக்கு சொல்லி கொடுக்கறது, இப்படி வருஷமாக கேட்டுக்கிட்டே வந்த குழந்தைங்களுக்கு இப்போ அதை கேட்கலங்கிறது தான் வந்து அவங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டே. ஓ, ஷேம் தேவையில்லை எனக்கு. இப்போ ஜீன் பியாஜேன்னு ஒரு சைக்காலஜிஸ்ட் இருக்கார். அவர் சைல்டு டெவலப்மெண்ட்டில் இந்த டெவலப்மெண்ட் ஆஃப் பிரெயின் ஸ்டேஜஸ் சில்ட்ரனுக்கு ரிசர்ச் பண்ணி படிச்சிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு குழந்தை ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ண முயற்சி பண்ணி 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 அதால் பண்ண முடியாமல் ஒரு வாலை ஹிட் பண்ணிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த வாலை ஹிட் பண்ணதுக்கப்புறம் தன்னைத்தானே ரீமாடல் பண்ணிக்கும் அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணிக்கிறதுக்கு. இதுதான் நியதி, இப்படி தான் டெவலப்மெண்ட் நடக்குது. இந்த எக்ஸாக்ட் கேப்பை தான் ஏஐ உள்ளே வந்து குறைக்குது. அந்த வாலை ஹிட் பண்ணும் போது அது உள்ளே வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகே, இது டெவலப்மெண்ட் வச்சு நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, அவங்கள ரீமாடல் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் இல்லாமல் போயிடுது. ஆனால் இமோஷ்னலாக கேட்டிங்கன்னா எஸ், அவங்க இமோஷ்னலி அதில் வேதனைப்பட்டு என்னால் அதாவது முடியாதுன்னு நம்பிட்டு ஓகே ஐம் அ ஃபெயிலியர்னு அக்செப்ட் பண்ணுற சில்ட்ரனும் இருக்காங்க, இல்லை என்னால் முடியும்னு புஷ் பண்ணுறதும் இருக்காங்க. இந்த இமோஷனை ஏஐ கட் பண்ணிருச்சு. ஓகே, நான் எதுவுமே சொல்ல, நான் உனக்கு ஆன்சரே கொடுத்துட்றேன், யூ லேர்ன் அண்ட் கோ. ஸோ இது ரொம்ப டீப்பாக போனோம்னா இதுக்குள்ளே இன்னும் ஃபர்தர் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குது. பட் எக்ஸாக்டாக ஏஐ கட் பண்ண கேப் அந்த வாலை அது எடுத்துருச்சு. ஓகே, யூ டோன்ட் நீட் தட் வால், ஐ வில் கிவ் யூ த ஆன்சர். இப்போ இதில் வந்து இப்போ நம்ம ஏஐ மேலே சில குற்றச்சாட்டுகள் இருக்குது. அதை தாண்டி இப்போ அது இல்லை, இப்போ கூகுள் தான் வந்து எதுனாலும் நம்ம கூகுளில் போய் சர்ச் பண்ண முடியும் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. இப்போ அது மாதிரி ஏஐ கிட்ட அந்த டூல் வருது. இப்போது இந்த டூல் வந்து குழந்தைங்கள்கிட்ட ரொம்ப ஈஸி ஆக்சஸாக வந்துருச்சு அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட சர்க்கிள்குள்ளே அவங்களோட உலகம் அடங்கிடாதா? எது அது இல்லை, அந்த டூல் இல்லை, என்னால் கேள்வி கேட்டு பதில் கிடைக்கிற அந்த டூல் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாதா, பாதிப்பை ஏற்படுத்தாதா? நீங்கள் கேட்குற கேள்வி கரெக்டு. எஸ், அப்போ குழந்தைங்களுக்கு வந்து நான் வெளியே போய் ஒரு டிஸ்கஷன் பண்ணலாம், ஒரு பேனலோ இல்லை மற்றவங்களோட சேலஞ்சஸையோ எடுத்துக்கலாம், பேசலாம். அந்த அக்ரி டு டிஸ்அக்ரி இது எல்லாம் இல்லாமல் தான் போகும். எஸ், ஏன்னா ஏஐ வந்து உங்களுக்கு அக்ரி டு டிஸ்அக்ரி பிளேஸே கொடுக்காது. முக்கால்வாசி இடத்துல நீ சொல்கிறது கரெக்டு தான் தான் அது ஆரம்பிக்கும். அதுதான் அவங்களும் பிளேஸ் பண்ணுற கேப். நம்ம அந்த கேப் பேசிக்கிட்டே வரோம் இல்லையா, அதில் ஏஐ எக்ஸாக்டாக ஃபில் பண்ணுற கேப் அதுதான். அந்த கிரிட்டிக்கல் திங்கிங்கை எக்ஸ்ட்ரீமாகவும் என்ஹான்ஸ் பண்ணாமல் ஓரளவுக்கு இமோஷனலி யா யூ ஆர் ரைட் அண்ட் தென் வி கண்டினியூ அப்படின்னு தான் அது கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. அப்போ எஸ், அவங்களோட உலகம் வெறும் அந்த ஏஐக்குள்ளே சுருங்கிடும். இன்றைக்கே நம்ம அதோட வெளிப்பாடை பார்க்கலாமே. நீங்கள் சோஷியல் மீடியாவில் போய் பாருங்கள், ஒரு படத்தோட டீசர் வருதுன்னு எடுத்துக்குவோம். அந்த படத்தோட டீசரில் இருக்க கண்டென்ட் ஒருத்தருக்கு பிடிக்கலாமல் இருக்கும். ஆனால் எத்தனை பேர் எனக்கு கண்டென்ட் பிடிக்கலன்னு கமெண்ட் போடுறாங்க? டைரக்டர் பண்ணது சரியில்லை, படத்தில் நடித்தவர் சரியில்லை, நீங்கள் எப்படி இப்படி யோசிக்கலாம், இதை தான் போடுறாங்களே தவிர கண்டென்ட்டை மட்டும் மாற்றுங்க, இல்லை அவங்கள டைரெக்டாக ஏதோ ஒரு அவங்களோட பர்சனல் இஷ்யூவை வச்சு ஹிட் பண்ணுறது. ஸோ ஒரு ஆர்கியூமெண்டேட்டிவாக உள்ளே வரும்போது ஒரு பிரச்சனையோட கருவை மட்டும் பார்க்க தெரியாமல் ஆல்ரெடி ஒரு ஜெனரேஷன் வந்துக்கிட்டே இருக்குது. ஓகே, இதெல்லாம் இந்த கம்ப்யூட்டர் காலத்துக்கு ஆர் இந்த ஏஐ காலத்துக்கு கொஞ்சம் முன்னாடி மேன் டு மேன் பேனல் டிஸ்கஷன்ஸாகவும் ஒரு ஆர்குமெண்ட்ஸாகவும் இருந்தப்போ ஆர்குமெண்ட்டாக இருந்தது. ஐ கேன் அக்ரி டு டிஸ்அக்ரி வித் யூ. நீங்கள் ஒரு பாயிண்ட் சொல்கிறீங்க, நான் ஒரு பாயிண்ட் சொல்கிறேன், உங்கள் பாயிண்ட்டை நான் ஏற்றுக்கலை, ஆனால் அது ஒரு பாயிண்ட்டு, அவ்வளோதான். அந்த இடத்துக்கே இன்னைக்கு வர்றதுக்கு இன்னைக்கு இருக்க ஜெனரேஷன் ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஓகே, ஜென்சி மட்டும் இல்லை, ஈவன் அ லாட் ஆஃப் மில்லனியல்ஸ் ஹூ ஆர் யூஸ் டு திஸ், அவங்களால அந்த இடத்துக்கு வரவே முடியல. ஏன்னா ஆர்கியூமெண்ட் எப்படி, நிறைய கமெண்ட்ஸ் நம்ம எடுத்து பார்த்தோம்னா தே ஆர் நாட் ரெடி ஃபார் அன் ஆர்கியூமெண்ட் அட் ஆல். எல்லாருமே நான் உன்னை எப்படி தாக்குறேன், இமோஷ்னலி ஸ்டண்ட் பண்ணுறேன், அந்த இடத்துக்கே தான் வந்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ இன்னொன்று, குழந்தைங்களோட உலகத்தில் வந்து இப்போ அவங்க கேள்வி கேட்கறது தான் அவங்களோட அடுத்த கட்ட நகர்வு. அவங்க கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க கேள்வி கேட்கறது தான் அவங்களோட குணம், அதுதான் ரசிக்கும்படியாக இருக்கும், இல்லை அவங்களோட வளர்ச்சிக்கு அது அடுத்த கட்டத்துக்கு இருக்குன்னு வைங்களேன். இப்போ இந்த டூல் கிடைக்கும்போது
இந்த வயசில் கிடைக்க வேண்டிய கேள்விக்கான பதில் எக்ஸாக்டாக ரியாலிட்டியில் இருக்கக்கூடிய வேற விதமான பதில்களும் அதுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கத்தானே செய்யுது. கண்டிப்பாக இருக்கு. அப்படின்னா அது வந்து ரொம்ப பெரிய ஆபத்து தானே அது. கண்டிப்பாக ஆபத்து. இதை நான் 2 விதமாக அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். முதல் விதம், ஏஐ வரதுக்கு முன்னாடியும் குழந்தைகள் தனியாக விடப்பட்டே இருந்தாங்க. ஒர்க்கிங் பேரண்ட்ஸ் இருக்கிற வீட்லேயோ இல்லை அந்த குழந்தைய முழு நேரமாக பார்த்துக்க முடியாத இடத்துலையோ அவங்க தனிமையில் இருந்துகிட்டே தான் இருந்தாங்க. அந்த தனிமையில் இந்த குழந்தைங்களுக்கு இருந்த கேள்விகளும் ஆன்சர் செய்யப்படலை. அப்போ யாருமே இருக்கல இதுக்கு பதில் சொல்கிறதுக்கு. அந்த கேப்பை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு வந்த ஏஐ இன்னைக்கு அந்த குழந்தைக்கு பதில் சொல்லுது. எஸ், அப்போ ப்ரோ நம்ம பார்த்துட்டோம். அதில் இருக்க கான், அது என்ன வேணால் பதில் சொல்லலாம். அந்த பதில் இருக்க கண்டென்ட்டுக்கு ஒரு ஃபில்டர் கிடையாது. எந்த வயசில் இருக்க குழந்தை அந்த கேள்வியை கேட்குதுன்னு ஏஐக்கு தெரியுமா தெரியாதான்னு நமக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி ஃபில்டர்ஸ் எல்லாம் லேக் ஆக தான் ஏஐ குழந்தைங்களுக்கு பாதிப்பில் போய் விடுது. இப்போ இதை நம்ம எப்படி அட்ரஸ் பண்ணுறதுன்னு ஒரு கொஸ்டின் வந்துடும்ல அடுத்தது. இப்போ கொடுக்கவே கூடாதானா கொடுக்காமே இருக்க முடியல அப்படின்னு ஒரு ஸ்டேட் வந்துருச்சு. சரி, கரண்ட்லி நான் ஒரு 2.5 year ஓல்டோட பேரண்ட்ஸோட ஒர்க் பண்ணுறேன். பிகாஸ் அந்த குழந்தைக்கு நீங்கள் ஃபோனை கொடுக்காம சாப்பாடு கூட ஊட்ட முடியாது. ஃபஸ்ட்டு அந்த குழந்தை கேட்குறதே எனக்கு நீ ஃபோனை கொடு, இல்லை ஏதாவது போடு, அப்போ தான் நான் சாப்பிடுவேன். ஸோ வி ஆர் ஒர்க்கிங் ஆன் இப்போவே எப்படி அந்த இம்பேக்டை வந்து வெளியே எடுக்கிறது. இப்போ இதே குழந்தைக்கு இப்போ டிவியில் நீங்கள் ஒரு விஷயத்த காட்டுற வரைக்கும், ஃபோனில் நீங்கள் ஒன்றத்தை போட்டு காட்டுற வரைக்கும் ஸ்டில் ரெகுலேட்டட் கண்டென்ட். அந்த டிவைஸே அந்த குழந்தை கையில் கொடுத்ததுக்கப்புறம் அது கம்ப்ளீட்லி அன்ரெகுலேட்டட். ஓகே, நமக்கு தெரியாது எதை வேணால் அந்த குழந்தை கிளிக் பண்ண முடியும், என்ன வேணால் பார்க்க முடியும். அப்போ அந்த கண்டென்ட்டை ரெகுலேட் பண்ணுறதுக்கு ஒன்று பாலிசி சைட்லேருந்து ரெகுலேஷன் வேணும். ரெண்டாவது, என்னதான் பாலிசி ரெகுலேஷன் பண்ணாலும் டிவைஸை அவ்வளோ சின்ன குழந்தை கையில் கொடுக்கறது என்னமோ நம்ம தான். அப்போது ஆல்வேஸ் a child cannot be left alone with any device, AI, any technology. That has to be in the mind. ஒன்ஸ் நம்ம ஏஐ அதை ரீப்ளேஸ் பண்ணுது, அதுக்கு இடம் கொடுத்துட்டோம் அப்படின்னா கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. ஓகே, பிகாஸ் அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், ஏஐ மட்டும் ரெகுலேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு சொல்கிறோம். அப்போ ஒரு குழந்தைக்கு தேவைப்படுற ஒரு அடல்ட் கைடன்ஸை பற்றி நம்ம பேச விட்டுறோம்ல, அந்த கைடன்ஸும் கூடவே இருக்கணும். ஸோ ஒரு பேரண்ட்டாக இருந்தால் ஒரு ஃபோனை கொடுத்துருக்கோம், ஒரு டீனேஜர்னால் என்ன ஆப்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, அது என்ன ஆப்ஸ்ன்னு இவங்களும் தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஒரு 5-6 இயர்ஸ்க்கு முன்னாடி டிஸ்கார்ட்னா என்னன்னே பேரண்ட்ஸ்க்கு தெரியாது. ஓகே, ஆனால் இன்றைக்கி ஓரளவுக்கு பேரண்ட்ஸ் அதை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்காங்க. பட் அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளே அது மாதிரி பல ஆப்ஸ் வந்துருச்சு. இன்றைக்கி நீங்கள் விளையாடக்கூடிய அந்த கிராண்ட் தெஃப்ட் ஆட்டோ மாதிரியான கேம்ஸோ இல்லை எனிதிங் என்னன்னு சொல்லுங்கள். அப்படிங்கிறது வந்து ஒரு ஆன்லைன் சேட்டிங் வாய்ஸ் கால் கம்யூனிகேஷன் ஆப். ஓகே, இது எப்போ ஒரு த்ரெட்டை போஸ்ட் பண்ணுச்சு அப்படின்னா, இந்த ஆப்பால் யாரோட வேணால் கனெக்ட் பண்ணிட முடியும். ப்ரைவசி இல்லாமல் கனெக்ட் பண்ணிட முடியும். அவங்க வாய்ஸ் கால்ஸ், டெக்ஸ்ட் மெசேஜஸ், எனி மீடியாவை ஷேர் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல. இது குழந்தைங்கள பர்டிகுலராக அஃபெக்ட் பண்ணது ஒரு 5-6 இயர்ஸுக்கு முன்னாடி ரொம்ப அதிகமாக. பிகாஸ் இந்த ஆப் வந்து ஹிடன்லேயோ இல்லை தெரியாமையோ வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இதை பற்றி பேரண்ட்ஸ் நிறைய அவேர்னஸ் இல்லாமல் இருந்தாங்க. அதோடு முடிஞ்சு போயிடல. இன்றைக்கி உங்களுக்கு ஒரு இல்லை அந்த மாதிரி பல கம்யூனிகேஷன் ஆப்ஸ் வந்திருக்கு விச் இஸ் கோயிங் டு அலவ். ஏன்னா இதுக்கு உங்களுக்கு ஃபோன் நம்பரோ எதுவுமே தேவையில்லை. இப்போ வாட்ஸ்அப்னால் நீங்கள் ஒரு ஃபோன் நம்பரை வச்சு அவங்கள ஆக்சஸ் பண்ணுங்க. அங்கே நீங்கள் யாருங்கிறத கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்கவே முடியாது. நடுவில் அந்த 786ன்னு ஒரு இஷ்யூ நம்ம பேசணும் இல்லையா, அதுவும் எல்லாமே மூலமாக குழந்தைங்களை டார்கெட் பண்ணி வந்த இஷ்யூ தான். ஸோ அந்த மாதிரி குழந்தைங்க ஈஸி டார்கெட்ஸாக செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷனுக்கும் சைல்டு எக்ஸ்ப்ளாய்டேஷனுக்கும் உட்படுத்தப்படக்கூடிய ஒரு சாட்டிங் அண்ட் கம்யூனிகேஷன் ஆப் அது. அந்த மாதிரி இன்னைக்கு பல ஆப்ஸ் இருக்கு, அதையும் பேரண்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும். இப்போ லேட்டஸ்ட்டாக குழந்தைங்க கூட சேலுன்ற மாதிரி கூட சைட்லாம் வந்துச்சு, அதுவுமே ஆர்டிக்கலாகவும் சொல்லியிருந்தாங்க. அதுவும் நடந்துச்சா? நடக்குது ஆன்லைனில் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது, டாய்ஸ் பேரில் நடக்குதுன்ற மாதிரி சொன்னீங்க. ஆக்சுவலாக ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி ஒரு என்கிரிப்ஷன் இல்லாத ஒரு கம்யூனிகேஷன் ஆப்குள்ளே ஒரு குழந்தை இருக்குங்கிறதே இட்ஸ் ஹார்ம்ஃபுல் ஃபார் த சைல்டு. பிகாஸ் அந்த சைல்டை யார் டார்கெட் பண்ணுவாங்க, எப்படி டார்கெட் பண்ணுவாங்கன்னே நம்ம சொல்ல முடியாது. ஐ ஹவ் சீன் டீனேஜர்ஸ் ஹூ ஹவ் ஆஸ்க்ட் டு இல்லை அந்த ப்ளெஷர்ஸ்க்கான வீடியோஸை கண்டிப்பாக எடுத்து அனுப்பி தான் ஆகணுங்கிறத அம்மா அப்பா கிட்ட கூட சொல்ல முடியாமல் தெரப்பியில் வந்து சொன்னவங்க நிறைய டீனேஜர்ஸ் இருக்காங்க. அண்ட் இட் இஸ் வெரி ஸ்கேரி டு நோ தட் இவங்களை நீங்கள் கடைசி வரைக்கும் ட்ரேஸே பண்ண முடியாதுங்கிறது. ஓகே, பட் உங்களுக்கும் அந்த மாதிரி வந்திருக்கு. ஆமாம் இருக்காங்க. ஓகே, there have been students here who are affected by all these kind of issues. காசு அனுப்பி கொடுக்கறதுலேருந்து எக்ஸ்ப்ளாய்டேஷனுக்காக நிறைய விஷயத்த பண்ண வைக்கிற
நிறைய டார்கெட்டிங் இந்த மாதிரியான ஆப்ஸில் இன்றைக்கும் நடந்துகிட்டே தான் இருக்குது. ஓகே, இட் இஸ் ஆஃப் ஹை ரிஸ்க். இல்லை இப்போ இதுலேயுமே பிரச்சனை எங்கே வருதுன்னா ஆக்சஸ் வந்து ஈஸி ஆகும்போது இதோட பாதிப்பு நம்ம கண்ட்ரோலே இல்லாமல் போயிடும். நீங்கள் சொன்ன மாதிரி தான், டிவைஸ் நம்ம கொடுத்துட்டோம்னா அது அன்கண்ட்ரோல்டு தான். இப்போ ஆல்ரெடி நம்ம இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், மெட்டா, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், மெட்டா நிறுவனம் ரிலேட்டடாக இப்போ லேட்டஸ்ட்டாக நிறைய கேஸ் போயிட்டு இருக்கு. இந்தியன் கவர்மெண்ட் கேள்வி எழுப்பியிருக்காங்க, பதில் சொல்ல உத்தரவு போட்டிருக்காங்க. சிசாம் கண்டென்ட் அதில் நிறைய இருக்கு, ரொம்ப வல்கராகவே இருக்கு அப்படின்னு பிபிசி வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் இது பண்ணி ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு இந்தியன் கவர்மெண்ட்டும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ஒரு எதை தாண்டா பண்ணுறது அப்படின்னு ஒரு அச்சுறுத்தலாகவே இருக்குல்ல. ஆமாம், ஓகே, வேகமாக வளர்ந்துட்டு வந்தாலும் அந்த வேகத்தோட நம்ம தாக்கு பிடிக்கலன்னா அது எப்படி நம்மளை பாதிக்கும் அப்படிங்கிறத நம்ம என்றைக்குமே சொல்லவே முடியாது. ஓகே, அப்போ அந்த வேகத்தை தாக்கு பிடிச்சி நம்ம போயிட்டே இருக்கணும்னா முதல்ல லேட்டஸ்ட்டாக என்னெல்லாம் வருது, இதை எப்படிலாம் சில்ட்ரன் யூஸ் பண்ணுறாங்கங்கிறத பேரண்ட்ஸுக்கு நிறைய ட்ரைனிங்ஸ் மூலமாக, அவேர்னஸ் மூலமாக கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்கார்டோ இல்லை வேறு எந்த ஆப்போ நம்ம சொல்கிறோம், அதை வந்து நீங்கள் ஹிட்டனாக அன்சீனாக ஒரு ஃபோனில் வச்சிட முடியும். அது அந்த குழந்தைக்கு தெரியும் எப்படி வைக்கணும்னு. நீங்கள் ஃபோனையே வாங்கி அலசுனா கூட உங்களால் இந்த ஆப்பை பார்க்கவே முடியாது. ஸோ நீங்கள் நினச்சிக்குவீங்க அப்படி ஒன்று இல்லவே இல்லை என் குழந்தையோட ஃபோனில், அது இன்னசென்ட் அப்படின்னு. பட் தெல் பி யூஸிங் இது. ஏன்னா இதுக்கான பெரிய காரணம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியர் இன்ஃப்ளூயன்ஸ். நம்மளால் கற்றுக்கிட்டாங்களா இல்லை, ஸ்கூலில் வேறு ஏதோ ஒரு குழந்தை கற்றுக்கிட்டு வந்துருச்சுன்னா அந்த கிளாஸ் ஃபுல்லுக்கும் அந்த இன்ஃபர்மேஷன் போயிடும். அண்ட் அதில் இல்லாமல் இருக்கிறது ஒரு பியர் ப்ரெஷராக மாறிடும். நீ இல்லையா, நாங்களாம் இதில் தான் பேசிக்கிறோம் தெரியுமா, நாங்களாம் இதை தான் யூஸ் பண்ணுறோம் தெரியுமா, இந்த கேமை தான் விளாடுறோம். அந்த மாதிரி நான் நிறைய குழந்தைங்கள தெரப்பியில் பார்த்துருக்கேன். மேம் இப்போ நான் அதில் ஜாயின் பண்ணலன்னா என்கிட்ட பேசுகிறதே ஸ்டாப் பண்ணிடுவாங்க மேம், எனக்கே 4 ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்காங்க, இல்லை எங்கள் கிளாஸில் எல்லாருமே அந்த ஆப்பில் இருக்காங்க, அப்போ நான் மட்டும் எப்படி இல்லாமல் இருக்கிறது. இன்ஃபேக்ட் டு த எக்ஸ்டென்ட் என்கிட்ட கவுன்சிலிங் ரூமில் உட்காந்து நீங்கள் கொஞ்சம் எங்கள் அப்பா கிட்ட சொல்லுங்கள், எனக்கு ஐபேட் வாங்கி கொடுக்க சொல்லுங்கள், ஏன்னா என் கிளாஸில் இருக்க எல்லாருமே இந்த பர்டிகுலர் கேம் விளையாடிட்டு இருக்காங்க, நான் மட்டும் அதில் விளையாடலைன்னா என்னை சேர்த்துக்க மாட்டாங்க, எனக்கு பேசுகிறதுக்கு கண்டென்ட் இல்லை, இப்படின்னு சொல்கிற ரியாலிட்டியில் நம்ம இருக்கோம். இது குழந்தைங்களை இப்படியும் தான் பாதிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ இதுல மறுபடியும் ஆஸ் அ ஸ்கூலா என்ன பண்றாங்க, பேரண்ட்ஸா எந்த அளவுக்கு அவேர்னஸ்ல இருக்காங்க, இதை எடுக்க முடியாது கம்ப்ளீட்டா. நம்ம அந்த இடத்துக்கு வந்துட்டோம். இல்ல இப்போ நம்ம 18 வயசுக்கு கீழே இருக்கிற எல்லாத்தையுமே சில்ட்ரன்ஸ் தான் நம்மளோட இந்தியன் லா படி அப்படின்னு சொல்றோம். இப்போ இதுல கேட்டகரி இப்போ 2.5 வயசு குழந்தை ஃபோன் கேக்குது, சாப்பிடும். இப்போ இதுல இவங்க பேரண்ட்ஸுக்கு ஒரு இதுதானே, இதை எப்படி ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு அப்புறமும் ஒவ்வொரு ஸ்டேஜ்ல உள்ள குழந்தைங்களை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாதுல்ல. இதுக்கு ஏதாவது விஷயங்கள் இருக்கா? இதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. நான் பேசிக்காக எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னு சொல்லுவேன்னா, பேரண்ட்ஸாக இருந்தால் ஃபஸ்ட்டு சைல்டு டெவலப்மெண்ட்டை கற்றுக்கணும். இதுக்காக நீங்கள் வந்து அந்த ப்ரொஃபஷனில் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. பேசிக் சைல்டு டெவலப்மெண்ட் என்னெல்லாம், சைல்டு டெவலப்மெண்ட்டில் ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட், ஃபிசியலாஜிக்கலாக இப்போ அது ஓரளவுக்கு தெரியுதா. எந்த கைனகாலஜி பீடியாட்ரிக் ஹாஸ்பிட்டல் நீங்கள் போனீங்கனாலும் மைல்ஸ்டோன்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டாங்களா, குழந்தை தவழ்ந்துருச்சா, எந்திரிச்சிச்சா, நின்றுச்சா கேட்குறாங்கல்ல. அப்போ ஓரளவுக்கு ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட் நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் அதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம எந்தெந்த வயசில் ஒரு குழந்தையோட மூளை எந்த அளவுக்கு வளர்ந்துக்கிட்டே வருது அப்படிங்கிறத நம்ம எங்கேயோ தெரிஞ்சுக்காம விட்டுட்டோமோ அப்படின்னு ஒரு கேள்வி சொல்லுவாங்க. இப்ப இருக்கிற பசங்கலாம் வேற மாதிரி இருக்காங்கன்னு ஜென்ரலா முடிச்சிருவாங்க. அந்த வேற மாதிரினா என்ன மாதிரி, இப்ப சைல்டு டெவலப்மெண்ட்டை நீங்க செக்ஷுவல் டெவலப்மெண்ட்டா பிரிச்சு கத்துக்கணும், சோஷியல் டெவலப்மெண்ட்டா பிரிச்சு கத்துக்கணும், பிரெயின் டெவலப்மெண்ட்டா அதாவது தாட்ஸ், காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட், இப்படி 3 விதமா பிரிச்சு. ஆனா எல்லா பேரண்ட்ஸும் கண்டிப்பா கத்துக்கணும். அப்ப 0 to 2 இயர்ஸ்ல அந்த குழந்தை என்னெல்லாம் டெவலப் பண்ணும் அதோட பிரெயின்ல. இப்ப அந்த வயசுல அதுக்கு முன்னாடி இருக்கிறதுக்கும் இல்லாததுக்கும் வித்தியாசம் தெரியாது. அதோட உலகத்துல எதெல்லாம் அது கண்ணு முன்னாடி இருக்கோ அது மட்டும்தான் இருக்கு. அதனாலதான் சின்ன குழந்தைங்களோட இந்த பீக்கபூ விளையாட சொல்லுவாங்க. எதுக்குன்னா நான் இல்லை வந்துட்டேன், இருக்கு இல்லைங்கிறத காட்டுறதுக்காக. நீங்கள் ஒரு டாய் அது முன்னாடி வச்சுட்டு இப்படி கையை பின்னாடி கொண்டு போயிட்டீங்கனாலே அதை பொறுத்த வரைக்கும் அது இல்லை. அதனால தான் அம்மா பக்கத்து ரூமுக்கு போனாலும் அம்மா இல்லை, அதை தேடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஓ இல்லைனாலும் இங்கே இருக்கலாம், இல்லை இப்படி இருக்கலாங்கிறத அடுத்து கற்றுக்குறாங்க. ஸோ இந்த வயசில் என்ன பண்ணுது, இப்போ நம்ம சொன்ன இந்த குழந்தையோட எக்ஸாம்பிளில் மூவிங் இமேஜஸ், நீங்கள் பெப்பா பிக்கோ இல்லை எது ப்ளூயோ எதை வேணால் எடுத்துக்கோங்க, அதில் எல்லாம் மூவிங் இமேஜஸ் கலர் கலராக இருக்குது. அந்த குழந்தைய பொறுத்த வரைக்கும் லைவாக எது இருக்குது எது இல்லைன்னு அதுக்கு தெரியாது. அதனால தான் நீங்கள் டைனோசர் வருது அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, ஓ வருதுன்னு தான் அது நினைக்குமே தவிர அது இல்லைன்னோ அது எப்படி வர முடியும்னாலாம் அதால் யோசிக்க முடியாது. ஸோ டைனோசருங்கிறது ஒரு ரேண்டம் எக்ஸாம்பிள். பட் அது பார்க்குற கார்ட்டூன்லேருந்தே ஒரு விஷயம் வருதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த குழந்தை நம்பிடும். ஸோ இது ஒரு பீரியட் ஆஃப் பிரெயின் டெவலப்மெண்ட்.
அதுக்கப்புறம் அவங்களோட மற்ற காக்னிட்டிவ் ஆங்கிள்ஸ், அதாவது லாங்குவேஜ் டெவலப்மெண்ட், வார்த்தைகளை சொல்ல ஆரம்பிக்கிறது, அதை எப்படி புரிஞ்சுக்கிறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பீச் டிலே அப்படிங்கிறது அவ்வளோ குழந்தைங்க கிட்ட இருக்கு. 2 வயசாகி குழந்தை பேசலை, 1 வயசுல பேசும், 1.5 வயசுக்குள்ள ஆல்மோஸ்ட் எனக்கு இது வேணும், இதை கொடு, இப்படியெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் நார்மல் ஸ்பீச் டெவலப்மெண்ட். பட் இன்னைக்கு 2 வயசு வரைக்கும் கூட நீங்கள் போய் பக்கத்தில் உட்காந்து பேசுனீங்கன்னா அது இப்படியே மூஞ்சியை பார்க்குதே தவிர அதால் சொல்ல முடியல. அப்போ என்ன ஆகுது, ஆர்டிகுலேஷன் இல்லை. இப்போ எனக்கு பயமாக இருக்குது, நான் சொல்லணும் எனக்கு பயமாக இருக்குன்னு, அதுக்கு பயம்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ண தெரியல, இமோஷன் அப்போ உள்ளேயே ஒடுங்கி போயிடுதுல்ல. ஓகே, அதனால தான் அந்த அப்ராப்ரியேட் எப்போ பேசணுங்கிறதும் பேரண்ட்ஸுக்கு தெரியணும். பேசலைன்னா பரவாயில்ல கிடையாது, பேசணும்னா பேசணும். அதே மாதிரி அது சோஷியல் இன்டராக்ஷன். நிறைய குழந்தைங்க நீங்கள் பாருங்கள், வீட்டுக்கு மாமா வந்திருக்காரு, அத்தை வந்திருக்காங்க, வா வந்து பேசுனா அம்மா முன்னாடியே பிடிச்சிக்கிட்டு நிற்கும், இல்லை அப்பா பேண்ட்டு பின்னாடி இப்படி காலை பிடிச்சிக்கிட்டு நிற்கும். வராது. ஏன் அந்த சோஷியல் டெவலப்மெண்ட் நடக்கலைன்னு யோசிக்கணும். நம்ம போகிற போக்கில் என் குழந்தை அப்படிதாங்க ஷை டைப் அப்படின்ட்டு நம்ம போயிடுறோம். ஒரு அளவுக்கு ஓகே, ஆனால் எவ்வளோ ஒரு 4 வயசு ஆனாலும் 5 வயசு ஆனாலும் அவங்களுக்கு சோஷியல் டெவலப்மெண்ட் வரலைன்னா நீங்கள் எப்படி ஸ்கூலில் விட்டு வருவீங்க? எப்படி விட்டு இன்னைக்கு 2.5 வயசுல ஸ்கூலுக்கு அனுப்புறோம், சோஷியல் டெவலப்மெண்ட்டே வராத வயசுல, ஆனா இருக்கணும்னு எதிர்பார்க்குறோம்ல. ஸ்கூலுக்கு போனா சரியாயிடும் நினைக்கலாம் இல்லையா? ஸ்கூலுக்கு போனா சரியாயிடும் நம்ம நினைக்கலாம். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன்ல, ஒரு வாலை ஹிட் பண்ணி அந்த ப்ராப்ளமுக்கு தன்னைத்தானே ரீமாடல் பண்ணுது அந்த குழந்தைன்னு. அது ஸ்கூலுக்கு போய் அந்த வாலை ஹிட் பண்ணிடும், அதுக்கு சோஷியல் டெவலப்மெண்ட் இல்லை. அப்போ லாஸ்ட் பெஞ்சில் போய் உட்கார்றது, லைப்ரரி போதும் எனக்குன்னு நினைக்கிறது, யாரோடையும் பேசாத, எல்லா கிளாஸ்லையும் அந்த ஒருத்தர் இருப்பாங்க, அவன் யார்கிட்டையும் பேச மாட்டான் அப்படின்னு. ஆனால் அவங்கள நம்ம எப்பயுமே போய் ஏன் பேசலைன்னு நம்ம கேட்டதும் இல்லை, ஆராய்ச்சி பண்ணதும் இல்லை. ஸோ இது நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லை சோஷியலி அக்செப்டபிள் பிஹேவியரை மட்டுமே வளர்த்துக்கிட்டே வர்றது. என்னை எப்படி இந்த கும்பல் என்னை எப்படி ஏற்றுக்கும், இந்த கேங்கோட நான் எப்படி இருக்கலாம், இந்த செட் ஆஃப் பீப்புளோட, இதுக்காக மட்டுமே வாழ்கிறது. இதை நம்ம ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பித்தப்போ தான் அந்த சோஷியல் மீடியா ஸ்டார்ஸ், உனக்கு எத்தனை ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, ஏன் கண்டென்ட்டை எவ்வளோ பேர் பார்த்தாங்க, நான் பண்ணுறதெல்லாம் எவ்வளோ பேர் ரசிக்கிறாங்க. அதாவது ஜோக் அடிக்கிறதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போ கிளாஸில் ஒரு ஹியூமரஸ் பர்சன் ஒருத்தர் எப்பயுமே, டே இவன் நல்லா ஜோக் சொல்லுவான்டா அப்படின்னு ஒருத்தர் இருப்பான். அவன் அதை ஹியூமர்னு ஆரம்பித்து அந்த சோஷியல் அக்டம்ஸ் வேணும்னு அந்த ஜோக் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஹார்ம்ஃபுல் கண்டென்ட்டுக்கு போகும், ஒரு செக்ஷுவல் கண்டென்ட்டுக்கு போகும், எதுக்கெல்லாம் சிரிக்கிறாங்களோ அதை பற்றி பேச ஆரம்பிச்சு. அப்போ இதுவும் ஒரு மாதிரி குழந்தைங்களை மோல்டு பண்ணிக்கிட்டே வருது இல்லை. ஸோ ஸ்கூலுக்கு அமிச்சிட்டா எல்லாம் சரியாக போயிடுமா? இல்லை, அந்த வாலை ஹிட் பண்ண குழந்தைங்க அவங்கள தன்னைத்தானே அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி மாற்றிக்கிட்டே வருவாங்க. ஸோ இப்படி வேறு இப்போ 10-12 வயசு வரைக்கும், 10 to 12 நம்ம சொன்னோம், அப்ட்ராக்ட் திங்கிங் டெவலப் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு 14லேருந்து 16 அவங்களுக்கு அந்த அடாலசன்ட் இயர்ஸில் நிறைய ரிஸ்க் டேக்கிங் பிஹேவியர், சேலஞ்சஸ் பண்ணணும், இதெல்லாம் வரும். அப்போ இந்த டெவலப்மெண்ட்டை ஃபுல்லாக ஒரு பேரண்ட் அவேர்னஸோடு கற்றுக்கும் போது தான் அவங்களால அந்த குழந்தைக்கு கரெக்டான ஒரு பேரண்டிங்கே ப்ரொவைட் பண்ண முடியும். ஏன்னா அவங்களுக்கு இமோஷனல் நீட்ஸ் அப்படிங்கிறது த்ரூ அவுட் த பீரியட் இருந்துகிட்டே இருக்கும், வேற மாதிரி இருக்கும். இப்போ இதில் தானே நிறைய டிஸ்ட்ராக்ஷன் வருது, இப்போ ஏஐ வருது, சோஷியல் மீடியா வருது. ஸோ இதையும் ஹேண்டில் பண்ணும்போது பேரண்ட்ஸுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தானே இருக்கும். அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கே அவங்க இதை கற்றுக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் சுலபமாக இருக்கும். இப்போ நம்ம எந்த கேப்பை ஏஐ ஃபில் பண்ணுதுன்னு சொல்கிறோம்ல, அதை 100% பேரண்ட் ஃபில் பண்ணலனாலும் அதில் ஒரு 50-60% அவங்களால உள்ளே இருக்க முடியும். ப்ரெசென்ட் பேரண்ட் எல்லா பேரண்டாலையும் ஃபில் பண்ண முடியாது இல்லை, வேணாம், தேவையில்லைன்னு தான் சொல்கிறேன். முன்னாடியும் 100% பேரண்ட்ஸ் இதை ஃபில் பண்ணலை. நான் ஒரு ஸ்டார்க் டிஃப்ரென்ஸை சொல்லிடுறேன். ஒரு 80s இருந்த ஜெனரேஷனுக்கு ஒரு பேரண்டால் அப்பயும் 100% ஃபில் பண்ண முடியாது. அப்போது அவங்க வெளியே போய் கலந்துக்கிட்ட பேனல் டிஸ்கஷன்ஸ்லையோ, அவங்க படித்த புஸ்தகங்கள்ல இருந்தோ, நியூஸ் பேப்பரில் வந்த ஆர்குமெண்ட்ஸ்ல இருந்தோ நிறைய விஷயத்த கற்றுக்கிட்டு அவங்களுக்குன்னு ஒரு சோஷியல் டெவலப்மெண்ட் ஐடென்டிட்டியை கிரியேட் பண்ணிக்கிட்டாங்களா. அப்போ அன்னைக்கும் ஏதோ ஒன்று இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2000 கிட்ஸ்க்கு வந்து இது எப்படி கிடைச்சதுன்னா, அப்போ தான் ஜிமெயில் இன்ட்ரடியூஸ் ஆச்சு, சின்னதாக இன்டர்நெட் உள்ளே வர ஆரம்பிச்சது, அது மூலமாக ஆக்சஸ்லாம் கிடைச்சது. திருப்பி இப்போ 2010s இருக்கிறது ரொம்ப லேட் தான், 90s இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா இருக்கு. இந்தியாவில் வந்தது அப்புறமா தான் வச்சுக்கோங்க. ஸோ அப்படியே அப்போ எல்லா இடத்துலையும் ஏதோ ஒரு விஷயம் பேரண்ட்ஸ் இல்லாதப்ப ஃபில் பண்ணிட்டு தான் இருக்கு. பட் இன்னைக்கு ஏஐ எந்த அளவுக்கு ஃபில் பண்ணிடுச்சுன்னா பேரண்ட்ஸே வெளியே தூக்கி போட்டுருச்சு, இன்னைக்கு போகவே மாட்டேங்கிறாங்க. நான் ஒரு காலேஜ் ஹெச்ஓடி கிட்ட பேசிகிட்டு இருக்கும் போது சொல்கிறாங்க, நான் எதுக்கு கிளாஸுக்கு வரணும், சாட்ஜிபிடியில் போட்டால் இந்த கிளாஸ் அதை எடுத்துகிற போது நீங்கள் என்னத்தை எடுத்துருவீங்க, இப்படியே கேட்குறாங்க. இல்லை என்கிட்ட வர ஒரு கிளைண்ட் ஒரு 15.5 இருக்கும்,
நீங்கள் டெய்லி ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு நான் சொன்னால் எதுக்கு 75% அட்டண்டன்ஸ் வர அளவுக்கு நான் போனால் போதும்ல. அதுக்கு நான் கால்குலேட் பண்ணிட்டேன், வாரத்துக்கு ஒரு நாள் லீவ் போட்டுக்கலாம். அவங்க என்ன பண்ணிட்டு போகிறாங்க, நான் கடைசியில் எப்படியும் ஏஐட்ட கற்றுப்பேன், ஐ எம் வெரி குட் அட் வாட் ஐ எம் டூயிங், நான் தான் நல்ல மார்க் வாங்குறேன்ல. ஆக்சுவலி தட் பர்சன் கெட்ஸ் மோர் தென் 90%. ஓகே, அதில் குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆமாம், அது அப்படின்னா அது கரெக்ட் தானே. இப்போ சாட் ஜிபிடியோ இந்த மாதிரி ஏஐ டூல் என்ன பண்ணுது, இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை நீங்கள் கேட்குற கொஸ்டின் என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டு அந்த ஆன்சர் சொல்லுது. அதுதான் புக்லேயும் இருக்குது அப்படின்னும் போது அவங்க அதை தானே தேடுவாங்க. கரெக்ட். அப்போ இதில் தானே ரிஸ்க் வருது. அப்போ ஸ்கூல் தேவையில்லைல்ல. ஸோ நான் என்ன சொன்னேன் அவங்களுக்குன்னா, நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறது அப்படிங்கிறது படிக்கிறதுக்கு மட்டும் கிடையாது. படிக்கிறது எல்லா காலத்துலேயுமே பசங்க அவங்களே பண்ணிக்கிறதுக்கான கெப்பாசிட்டியோட தான் இருக்காங்க. பட் சோஷியல் டெவலப்மெண்ட், டிசிப்ளின், ரொட்டீன், இந்த மாதிரியான சில விஷயங்களுக்காக தான் நம்ம வந்து ஸ்கூலுக்கு போகிறோம். என்னது அது, டெய்லி காலையில் இத்தனை மணிலேருந்து இத்தனை மணிக்கு நான் எங்கேஜ்டாக இருக்கேன். இன்னைக்கு குழந்தைங்க கிட்ட இல்லாத ஒரு விஷயம் ரொட்டீன். காலையில் இத்தனை மணிக்கு எந்திரிக்கணுங்கிறது யார்கிட்டையுமே ரொட்டீனில் கிடையாது. அது ஸ்கூல்னு ஒரு விஷயத்தை நடுவில் கொண்டு வந்தால் தானே வரும். ஏன்னா 8 மணிக்கு கேட்டை சாத்திடுவாங்கல்ல, பெல் அடிச்சிருவாங்கல்ல, அப்போ நான் போகணும். அப்போ அங்கே போய் நான் இவங்க எல்லாரையும் டீல் பண்ணணும். அதுவே ஒரு லேர்னிங். ஃபஸ்ட்டு ஒரு புள்ளியை நான் டீல் பண்ணணும். ஒரு நல்லா படிக்கிற குழந்தையோட நான் சேலஞ்ச் பண்ணி நான் நல்லா படிக்கணும். அந்த டீச்சர் சொல்லி கொடுக்கறத அந்த பீரியடில் நான் கற்றுக்க முயற்சி பண்ணணும். பிடி கிளாஸுக்கும் போகணும். அப்போ என்னோட ஓவரால் டெவலப்மெண்ட்டுக்கு எது ஹெல்ப் பண்ணுது, ஸ்கூல் தான் ஹெல்ப் பண்ணுது. வெறும் படிக்கிறதுக்கு மட்டும்தான் ஸ்கூல்னால் ஸ்கூல் தேவையில்லை. எல்லார் வீட்லேயும் ஒரு ஏஐ கனெக்ஷன் மட்டும் கொடுத்துட்டு ஸ்கூலுக்கு போகிறத நிறுத்திடலாமே. ஓகே. ஸோ இந்த பாயிண்ட்டை குழந்தைங்கிட்ட யாராவது போய் எடுத்து சொல்லணும்ல. நம்ம என்ன சொல்லிட்டே இருக்கோம், போ ஸ்கூலுக்கு போய் தான் ஆகணும், எல்லாரும் போகிறாங்க நீயும் போ. குழந்தைக்கு எப்பயுமே அது கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும், அதுக்கு கன்வின்சிங்காக பதில் சொல்லணும். சொல்லாத வரைக்கும் அது டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா அவங்க அந்த ஏஜில் இருக்காங்கல்ல. 15 ரிஸ்க் டேக்கிங், சேலஞ்ச், ஐ வில் சேலஞ்ச் யூ. என்ன பண்ணிடுவேன், அம்மானா முடியாது, கேட்க முடியாது, அப்படி தான் இருப்பாங்க. ஓகே, இது நீங்கள் சொன்னோன்னே ஞாபகம் வருது. இவர் டைரக்டர் வெற்றிமாறன் கூட உங்ககிட்ட அசிஸ்டண்ட்டாக வரணும்னா என்ன பண்ணணும், என்ன வந்து கெப்பாசிட்டி, என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு ஒருத்தர் வந்து ஒரு இதில் கேட்டார். அப்போ அவர் சொல்லுவார், எனக்கு தெரிஞ்சு காலேஜை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா, அதுவே ஒரு பெரிய குவாலிஃபிகேஷன் தான். ஏன்னா அது ஒரு ப்ராசஸ். அதுலேயே அவங்க வந்து பொறுமையாக அந்த காலேஜை கம்ப்ளீட் பண்ணுறதே அது ப்ராசஸ் தான். ஸோ அதுவே ஒரு எலிஜிபிள் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்போம். மேபி இந்த பர்பஸ்க்காக அவர் சொன்னாரான்னு தெரில. இப்போ ஏஐ எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ டெக்னாலஜியில் அடுத்த வெர்ஷன் வச்சுக்கோங்க. இப்போ இது வரைக்கும் நம்ம ஃபேஸ்புக் பார்த்துருப்போம், இன்ஸ்டாகிராம் பார்த்துருப்போம், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறாங்க, இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ்லாம் பார்த்துருப்போம். இப்போ ஏஐ குழந்தைங்க கிட்ட வருது அப்படின்னா எந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் வர ஆரம்பிக்கும்? இதுக்கு முன்னாடி இருந்த டெக்னாலஜிக்கும் இப்போ ஏஐ உள்ளே வர்றதுக்கும் எக்ஸாக்டாக நம்ம அந்த கேப்பை ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவோம். இமர்சிவ் இன்டராக்டிவ் டெக்னாலஜி. அது எப்படின்னா நீங்கள் உள்ள இன்டெப்த்தாகவும் போக முடியும், அது கூட நீங்கள் இன்டராக்ஷன்லேயும் இருக்க முடியும். ரெண்டுமே இது நடக்கும். கூகுள் சர்ச்சாக இருந்த வரைக்கும் நீங்கள் போய் ஒரு கீவேர்டை போட்டிங்கன்னா அது சர்ச் பண்ணி மட்டும்தான் கொண்டு வரும். இப்போ இருக்கிற ஒரு எல்எல்எம் கிட்ட நீங்கள் போய் அதுனா என்ன மீனிங், நான் இப்படி நினைக்கிறேன், இது கரெக்டா, இப்படியெல்லாம் நீங்கள் கேட்க முடியும். ஸோ மறுபடியும் இதை நான் பிரிச்சுறேன். ஃபர்ஸ்ட் சைக்கலாஜிக்கல் இல்லை, அதில் கூகுளில் வந்து நீங்கள் கீவேர்ட் போட்டு சர்ச் பண்ணீங்கன்னா அது ஒன்று காமிக்கு, அதை கிளிக் பண்ணி நீங்கள் அதில் போய் தேடணும். பட் இதில் கேட்குற கேள்விக்கு டேரெக்டாக பதில் கிடைச்சிருது. ஆமாம். ஓகே. அண்ட் இமோஷனல் ஆங்கிளும் அதில் வந்துருது இல்லை. நான் கரெக்டாக யோசிக்கிறேன்னா நீங்கள் முன்னாடி கூகுள்கிட்ட போய் கேட்க முடியாதுல்ல. ஓகே. நீங்கள் என்ன கீவேர்ட் கொடுத்துருக்கீங்களோ அதை போய் கிளிக் பண்ணி நீங்கள் படித்து நீங்களும் ஒரு முடிவுக்கு வந்துக்கலாம், இது கரெக்டாக தப்பான்னு. இன்னைக்கு என்னோட கிளைண்ட் சொல்கிறாங்க, டாக்டர் இந்த மாத்திரை கொடுத்தாங்க, நான் போய் ஜெமினிகிட்ட போட்டு நான் கேட்டுட்டேன், இது என்னெல்லாம் சைடு எஃபெக்ட்ஸ் போடவா வேண்டாமா அப்படின்னு. அது கீழே சின்னதாக ஒரு டிஸ்க்ளைமர் கொடுக்கும், நான் வந்து மெடிக்கல் ப்ராக்டிஷனர் கிடையாது, நான் சொல்கிறத நீங்கள் எடுத்துக்காதீங்கன்னு. ஆனால் அது எந்த அளவுக்கு சின்னதாக இருக்குன்னா அதை யாருமே கவனிக்க மாட்டாங்க, இல்லை அது இன்னும் மைண்டில் எடுத்துக்க ஆரம்பிக்கல. அது வந்து இதெல்லாம் உங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கா, அதனால நான் போடுறத விட்டுட்டேன். ஓகே. ஒரு ஆஸ்மா மெடிக்கேஷனை 2 மாசத்துல ஒரு ஜெமினி சொன்னதை வச்சு ஸ்டாப் பண்ணுறாங்க அப்ரப்டா. ஒரு மெடிக்கேஷனை ஸ்டாப் பண்ணுறதுமே பெரிய மெடிக்கல் ரிஸ்க் தானே. இந்த மாதிரி சைக்கியாட்ரிக் மெடிசின்ஸ்க்கு அவங்க போய் கேட்குறாங்க. சில சமயம் பெரிய சைக்கியாட்ரிக் டிஸார்டர்ஸ் தேவையில்லை, சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட சில SSRI மெடிக்கேஷன்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க, அவங்கள காமா வச்சுக்க. அதை போடவா வேணாமா, தேவையா இல்லையா, இதெல்லாம் கேட்டு அவங்க ஸ்டாப் பண்ணுறதுக்கும் போடுறதுக்கும் முடிவு பண்ணிக்கிறாங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி இன்டராக்டிவாக ஏஐ வந்ததுக்கப்புறம் இந்த ரிஸ்க்ஸ் நிறைய இருக்குது. இந்த ரிஸ்க்குள்ளே சைக்கலாஜிக்கல் ரிஸ்க் எங்கே வருதுன்னா, நீங்கள் கிளாடை பே பண்ணி வாங்கினீங்கன்னா கீழே ஒரு 4 ஆப்ஷன் கொடுக்கும் கிளாடு. ஐ திங்க் சாட்டு, கோவொர்க்கு, அப்புறம் எவ்ரிடே டாஸ்க்ஸ், அப்புறம் சாட் அபவுட் லைஃப்
அப்படின்னு. ஸோ அந்த சேட் அபவுட் லைஃப்பை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கிட்ட போய் என் மை டே வாஸ் லைக் திஸ், நான் அதை பண்ணேன், என் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட நான் இதை சொன்னேன் இது கரெக்டா, என் ஹஸ்பண்ட் கிட்ட அதை சொன்னேன் கரெக்டான்னு நீங்கள் போய் கேட்கலாம். இப்போ இது என்ன வேணால் உங்களுக்கு சொல்லிட முடியும். பிகாஸ் இட் இஸ் ஒன்லி ஹியூமன் ட்ரெயின்டே தவிர இட்ஸ் நாட் அ ஹியூமன். இப்போது ஒரு தெரப்பிஸ்ட்டாக என்கிட்ட வந்து நீங்கள் உட்காந்து நான் இதை என் குழந்தைகிட்ட சொல்கிறேன் இல்லை என் ஒய்ஃப் கிட்ட சொல்கிறேன்னா the questions that a therapist will ask will be entirely different and I'm watching you, I'm looking at you. உங்கள் பியூப்பிள் எப்படி மூவ் ஆகுது, உங்கள் பாடி மூவ்மெண்ட் எப்படி இருக்குது, நீங்கள் என்ன போஸ்டரில் உட்காந்துருக்கீங்க, இந்த விஷயத்தை பற்றி பேசினா உங்களுக்கு பால்பிட்டேஷன் ஆகுதா இல்லை காமாக தான் இருக்கீங்களா, இந்த இமோஷனல் சப்போர்ட்டோட சேர்ந்து தெரப்பி நடந்துக்கிட்டே வரும். பட் கிளாட் இது எதுவுமே பார்க்கல. நீங்கள் சொன்ன வேர்ட்ஸை வச்சு மட்டுமே உங்களோட இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது. அப்போ அங்கே ஒரு ஹை ரிஸ்க் இருக்குல்ல. நீங்கள் கரெக்டுன்னு சொல்லிகிட்டே இருக்கட்டும். அப்போ சில சமயம் இமோஷ்னலி நீங்கள் தப்பாக ஒரு முடிவு எடுக்கும் போதும் அதுக்கு தெரியாது அதோட வேறு விஷயம் எப்படி இருக்கணும். அதே மாதிரி ஃபேமிலி டைனாமிக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிவோர்ஸ்னு ஒருத்தர் யோசிக்கிறாரு. கிளாடு கிட்ட போயிட்டோ இல்லை ஒரு எல்எல்எம்லையோ போயிட்டு நான் டிவோர்ஸ் பண்ணலான்னு இருக்கேன், இதெல்லாம் தான் என்னோடய ரீசன்ஸு, ஓகேவா அப்படின்னு கேட்டால் அது ஓகேன்னு கூட சொல்லிடலாம். ஒரு இந்தியன் கான்டெக்ஸ்டில் இன்னைக்கு ஒரு குழந்தைய வச்சுருக்கீங்க, ஒரு கோபேரண்ட் சிச்சுவேஷனுக்கு அது போகுது, ஃபேமிலி டைனாமிக்ஸை அஃபெக்ட் பண்ண போகுதுங்கிறத அதுக்கு யோசிக்க தெரியாது. ஒரு தெரப்பிஸ்ட்டுக்கு தான், ஒரு ஹியூமனுக்கு தான் அதை யோசிக்க தெரியும். இந்த கேப் இன்னும் ஏஐயால் ஃபில் என்றைக்கும் பண்ண முடியுமான்னு தெரியல. பட் இன்னைக்கு கண்டிப்பாக இல்லை. இப்படி சைக்கலாஜிக்கலி அவங்க எடுக்கிற முடிவுகளை அது நிறைய ட்ரைவ் பண்ணுது. இப்போ ஒரு அடல்ட்டுக்கே எப்படின்னா நீங்கள் குழந்தைக்கு யோசிச்சு பாருங்கள், அதுக்கு தெரியவே தெரியாதுல்ல. நம்ம முன்னாடி ஒரு கேப் சொன்னோம்ல, இமோஷ்னலாக அது உங்களை சப்போர்ட் பண்ணிக்கிட்டே வரும்னு. குழந்தைக்கு அதானே வேணும். வெரி குட், நீ பண்ணுறது கரெக்டு, பண்ணு 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 பண்ணு. ஆனால் அப்பா அப்படி சொல்ல மாட்டாரு, அம்மா அப்படி சொல்ல மாட்டாங்களே. ஏன்னா அப்பா யோசிப்பார், இது இந்த வயசில் இது உனக்கு கரெக்டா இல்லை. இப்போ ஒரு ட்ரக் யூசேஜ், ஒரு சப்ஸ்டன்ஸ் அப்யூஸை அதுவால் சின்ன டிஸ்க்ளைமரை போட்டுட்டு என்ன வேணால் சொல்லிட முடியும். இந்த டிஸ்க்ளைமர் அந்த குழந்தைக்கு படிக்க தெரியுமானே தெரியாது. இன்றைக்கி நம்மளோட பெரிய த்ரெட் அதுதான். இல்லை நீங்கள் சொல்கிற செக்ஷுவல் அடல்ட் கண்டென்ட்டுக்கு அது அந்த குழந்தைய கொண்டு போய் விட்டுட்டாலும் அது நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்போ ட்ரக் கண்ட்ரோலே இப்போ யூஸ் பண்ணலாம், ஆனால் லிமிட்டடாக யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அது சொல்லிடுச்சுன்னா எது லிமிட்னு அவங்களுக்கு தெரியாதுல்ல. குழந்தைங்களுக்கு எது லிமிட்னே தெரியாது, எதை யூஸ் பண்ணணும்னே தெரியாது. இன்னைக்கு நிறைய கிரைம்ஸ் ட்ரக் யூசேஜால் வருதுங்கிறது நமக்கே தெரியும். பட் இந்த ட்ரக்குக்கான ஆக்சஸ் அதையும் இதால் எடுத்து கொடுத்துட முடியுமே. வேர் இஸ் த நெட்வொர்க், ஹூ ஷுட் ஐ கான்டாக்ட், வேர் கேன் ஐ கெட், இதுக்கெல்லாம் அதில் ஆன்சர் இருக்குல்ல. அதெல்லாம் நம்ம ஃபில்டர் பண்ணிட்டோமா, அது பாலிசியில் இருக்கா, நமக்கு தெரியாது. இன்ஃபேக்ட் லாஸ்ட் டைம் இதே மாதிரி ஒரு ஏஐ கண்டென்ட் நம்ம பேசினப்போ அந்த ஒரு பையன் வந்து யூஎஸ்ல அவன் சூசைட் தற்கொலை பண்ணிக்கிட்டான் அப்படிங்கிறத பேசினப்பவே நிறைய பேர் போய் நான் இப்போ செக் பண்ணுறேன் இப்போ சொல்லலைன்னு நிறைய கமெண்ட் போட்டிருந்தாங்க. அந்த ஃபில்டரையே அவங்க அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா தான் கொண்டு வந்தாங்க அந்த கம்பெனி. ஓகே, அது வரைக்கும் கிடையாது. கேரக்டர் ஏஐல தான் அவன் பேசியிருந்தான். ஓகே, செல்ஃப் ஃபார்ம் ரிலேட்டடா क्वेश्चन கேட்டா பதில் சொல்லக்கூடாது அப்படிங்கறதே இப்பதான் கொண்டு வந்திருக்காங்க. அப்ப இது ஒரு விஷயம். இந்த மாதிரி எவ்வளோ விஷயம் இருக்கு. நம்மளே 4 தான் பேசியிருக்கோம். நம்ம சப்ஸ்டன்ஸ்ன்னு சொல்றோம், செக்ஷுவல் கண்டென்ட்னு சொல்றோம், இல்லை வேற ஏதாவது ஒரு யூசேஜ் தானே நம்ம சொல்றோம். இந்த மாதிரி குழந்தைங்களை ஹார்ம் பண்ணக்கூடிய எவ்வளோ விஷயம் அதில் இருக்கும்ல, சின்னதாகவே இருக்குமே. ஓகே, ஸோ அதெல்லாம் யார் ஃபில்டர் பண்ண போகிறாங்க, எப்போ நம்ம அந்த பாலிசிக்குள்ளே போகிறோம், பாலிசி மேக்கிங், அட்வாகசி, இதெல்லாம் இன்னுமே நாட் ஈவன் இன் டாக்ஸ். ஓகே, இப்போ இதை தாண்டி இந்த சிசாம் கண்டென்ட் இருக்குல்ல, இப்போ ஏஐ வந்துருச்சு அப்படின்னா அதோட தாக்கம் எப்படி இருக்கும் இதில்? இப்போ சில்ட்ரன்ஸே வந்து இது ரிலேட்டடாக கொஷின் கேட்குறாங்கன்னு வைங்க, இப்போ ஏஐயோட பதில் என்னவா இருக்கும், அதை எப்படி இவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க? ஏஐயை பொறுத்த வரைக்கும் சில்ட்ரன் எந்த ஏஐ கிட்ட போய் அந்த கொஷனை கேட்குறாங்கன்னு ஒன்று இருக்குது. நீங்கள் நார்மலாக உங்கள் ஃபோனில் கூகுள்குள்ளே போயிட்டு டைப் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஜெமினிக்குள்ளே போய் உங்களுக்கு பதில் சொல்லும். அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்லேருந்து போனீங்கன்னா நிறைய லிங்க்ஸ் இருக்கும் that they can open and go, which has the capacity to divert them to anything. ஓகே, வெறும் கூகுளோட கீவேர்ட்ஸ் வச்சு மட்டும் வருதுன்னா ஆர்டிகல்ஸ் அண்ட் அதர் கண்டென்ட்ஸ் வரும், அதுலேயும் வெப்சைட்ஸ் வரும், தே ஹேவ் ஆக்சஸ். இதுவே ஒரு சாட் பாட் கிட்ட போய் கேட்டிங்கன்னா அதில் இருக்கிற ஃபில்டரை பொறுத்து அது என்னென்ன ஆன்சர் கொடுக்கணுமோ அதை கொடுக்கும். நீங்கள் இன்னும் டீப்பராக போய் கேட்டிங்கன்னா நீங்கள் கேட்குற லிங்க் அதுவும் எடுத்து கொடுத்துரும். எல்லா சாட் பாட்ஸுக்கும் லிங்க் எடுத்து கொடுக்கறதுக்கான கெப்பாசிட்டி இருக்குது. இட் வில் ஸ்டில் புஷ். ஓகே, ஸோ இட்ஸ் வெரி ஈஸி டு கோ இன் டு தோஸ் கைண்ட் ஆஃப் கண்டென்ட். அது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம்லாம் கிடையாது, அதுக்கு ஃபில்டரும் கிடையாது இப்போ வரைக்கும். ஏன்னா எனி ஏஐ வென் யூ கோ இன்சைட் இஸ் நாட் ஆஸ்கிங் யூ வாட்ஸ் யுவர் ஏஜ். ஈவன் அது கேட்டாலும் கூட எவ்வளோ நேரம் ஆகும் டு கிவ் அ டிஃப்ரெண்ட் பர்த் டேட். ஓகே, அதால் வெரிஃபை பண்ண முடியாது இல்லையா?
அப்போது நம்ம சொல்கிற இந்த எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ் கண்டென்ட்ஸை ரொம்ப ஈஸியாக ஏஆல புஷ் பண்ணி கொடுத்துட முடியும். பிகாஸ் இட் வில் நாட் நோ ஹூ இஸ் ஆஸ்கிங். ஓகே. ஸோ அந்த ஹார்ம் என்னைக்கா இருந்தாலும் இருந்துகிட்டே தான் இருக்கு. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி உண்மையிலேயே அது ஒரு வேலிட் பாயிண்ட் தான். ஏஐ வந்து உங்களோட ஏஜ் கேட்க போகிறது இல்லை. ஏன்னா அதோட நிறுவனரே என்ன சொல்கிறாரு, நீங்கள் வந்து கமா போடுறது, தேங்க்ஸ் சொல்கிறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க, இதனால நிறைய ப்ராசஸ் இருக்குது அதுக்கெல்லாமே அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாரு. ஸோ மேபி அதை வந்து அவங்க பண்ணுவாங்களான்னு தெரியல. பட் இந்த மாதிரி ஏஜை தெரிஞ்சிக்காம ஒரு பதில் வருது அப்படின்றது இதில் என்னென்ன மாதிரியான ரிஸ்க் இருக்குது? இப்போ ஒரு 4 வயசு குழந்தையோ இல்லை 6 வயசு குழந்தையோ போயிட்டு ஹவ் ஆர் பேபிஸ் மேட் அப்படின்னு ஒரு கொஷின் கேட்குதுன்னு வச்சுக்கோங்க. அது வந்து அதோட யதார்த்த கியூரியாசிட்டியிலன்னு தான் போய் கேட்கும். இப்போ இது ஒரு பேரண்ட் கிட்ட கேட்டால் அந்த வயசுக்கு நாசூக்கா ஒரு பதிலை சொல்லுவாங்க. அதுக்கு 6 வயசுல அது தெரிஞ்சா போதும் அப்படின்னு ஒரு பதிலை கொடுப்பாங்க. இதே கேள்வியை 16 வயசுல கேட்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ செக்ஸ் எஜுகேஷன் தேவை. அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஒரு கண்டென்ட்டை அந்த குழந்தைக்கு கொண்டு போய் நம்ம சேர்ப்போம். அப்போயும் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இந்த எஜுகேஷனில் கொண்டு போய் நம்ம சேர்ப்போம். இது நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. இதை ஒரு செக்ஷுவல் கண்டென்ட்டாக மட்டுமே தெரிஞ்சுக்கிறதுக்கும் இதை எஜுகேட்டிவ் கண்டென்ட்டாக தெரிஞ்சுக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அப்போ ஏஐக்கு இந்த டிஃப்ரென்ஸ் தெரியாததுனால 6 வயசுலேயே அதை செக்ஷுவல் கண்டென்ட்டாக கொண்டு போய் சேர்த்துட முடியும். ஓகே, இந்த லிங்க்கு இதில் பார்த்து தெரிஞ்சுக்கோ, அதில் என்ன வேணா இருக்கலாமே, அது எஜுகேட்டிவ் கண்டென்ட்டாக தான் இருக்கணும்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? ஸோ தட் இஸ் வேர் இட் கேன் பிகம் ஹார்ம்ஃபுல். இந்த மாதிரி ஒரு ஒன்றும் இல்லை, சைக்கெடெலிக்ஸ் அப்படிங்கிறது நம்ம சொல்லக்கூடிய சப்ஸ்டன்ஸையே எப்படி சைக்கலாஜிக்கல் பிஹேவியர் கரெக்ஷனுக்கோ இல்லை சைக்கலாஜிக்கல் இஷ்யூவை சரி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுங்கிற ஒரு ஸ்டடி, ஒரு ஏரியா. இதையே நீங்கள் இப்போ ஒரு குழந்தை இதை பற்றி தெரியாமல் சைக்காலஜி படிக்கலை, இல்லை அந்த ஃபீல்டில் இல்லை, போய் கேட்குது. அது உடனே ஏஐ வந்து இல்லை நீ இதை எடுத்துக்கோ, இல்லை எக்ஸ் வாட் எவர் சப்ஸ்டன்ஸை எடுத்துக்கோ, இதை எடுத்துக்கிட்டேன்னா இதுலேருந்து நீ ஹீல் ஆகலாம்னு சொல்லிருச்சுன்னு வச்சுக்கோங்க. இட்ஸ் ரியலி ஹார்ம்ஃபுல். நோ, வித்தவுட் சம்படி மானிட்டரிங் இட் த சைல்டு இஸ் going to try and access it. Okay. ஸோ இந்த மாதிரி ஏஜை கன்சர்னில் எடுக்காமல் ஒரு கண்டென்ட்டை கொடுக்குறாங்கன்னா அப்போ அந்த ஏஜ் அப்ராப்ரியேட்னஸுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடுமே. அப்போ இவ்வளோ நேரமாக நம்ம சைல்டு டெவலப்மெண்ட்னு பேசிக்கிட்டு இருக்கோம்ல, இது எல்லாமே irrelevant ஆயிடுச்சு. தட் இஸ் த ப்ராப்ளம். இட் ஹேஸ் டு பி ரெலவெண்ட் டு த ஏஜ், அதர்வைஸ் இட் won't ஒர்க். நேற்று எனக்கு ஒரு கால், ஒருத்தர் அவங்களோட இன்லாக்காக தெரப்பிஸ்ட் தேடுறாங்க. அவங்க என்கிட்ட எடுத்தோடனே சொன்னதே, இதுக்கு முன்னாடி சில யங் தெரப்பிஸ்ட்டை போயிட்டாங்க, ஆனால் இவங்களுக்கு ஒரு 60 years ஆகுது. அவங்க சொல்கிறத இவங்களால ஏற்றுக்க முடியல, அவங்க சொல்கிற விஷயத்த இவங்களால பண்ண முடியல. ஸோ அந்த 60 வயசுக்கு ஏற்ற மாதிரி ஒரு தெரப்பிஸ்ட்டுன்னு நீங்கள் இருப்பீங்களா, நீங்கள் அதை புரிஞ்சுக்குவீங்களான்னு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போ ஏன் அந்த கேள்வி நம்ம கேட்கணும்? அப்போ எந்த தெரப்பிஸ்ட் வேணால் யாருக்கு வேணால் சூட் ஆகணும்ல, அதுவே சூட் ஆகலை, நேருக்கு நேராக உட்காந்து பேசுகிறவங்களே சூட் ஆகலைன்னா ஒரு ஏஐ எப்படி நம்ம அங்கே போய் ரீப்ளேஸ் பண்ணி 6 வயசு குழந்தைக்கும் நீ அந்த பதிலை சொல்லு, 60 வயசுக்காரங்களுக்கும் அதே பதிலை சொல்லுன்னு சொல்ல முடியாது. ஓகே, இட் டசன்ட் சூட். ஏஜ் irrelevance will be a problem always. இப்போ ஏதோ நம்ம ஏஐக்கும் குழந்தைக்கும் ரிலேட்டடாக சில விஷயங்கள் பேசியிருக்கோம். நீங்கள் இப்போ இறுதியாக உங்களோட ஒப்பீனியன், ஏஐ வந்து இப்போ குழந்தைங்களோட எஜுகேஷன் சிஸ்டத்தில் கொண்டு வர்றது, இப்போ ஆல்ரெடி தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் சில டேர்ம்ஸை யூஸ் பண்ணுறாங்க, பட் யூஎஸ் சைனாலலாம் அதை ஒரு 2 hours ஒரு பீரியட்ஸாகவே பண்ணுறாங்க. இப்போது நம்ம குழந்தைங்களுக்கு ஏஐயோட யூசேஜை எந்த அளவுக்கு எப்படி ரீச் பண்ணணும், அதோட கண்ட்ரோல் அண்டு விஷயங்கள்லாம் வந்து எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? இறுதியாக உங்களோட கருத்து. கண்டிப்பாக ஏஐ வந்து ஒரு கெட்ட விஷயமே கிடையாது. அது எல்லா காலத்துலேயும் அது வந்ததுலேருந்து நிறைய விஷயத்தில் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துகிட்டே தான் இருக்குது. ஒரு ஸ்கூல் எனி சார்ட் ஆஃப் ஏஐ டெக்னாலஜியை ஸ்கூலோட நிர்வாகத்துக்காகவோ இல்லை குழந்தைங்க படிப்புக்காகவோ எதுக்காகவோ உள்ளே கொண்டு வராங்க அப்படின்னா முதல்ல அவங்க பண்ண வேண்டிய விஷயம் அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை கம்ப்ளீட்டாக ஸ்டடி பண்ணுறது. அப்படியே இன்கார்பரேட் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக ஒரு கமிட்டி இல்லை ஒரு பேனல் அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸு எப்படி இது பிள்ளைங்களை அஃபெக்ட் பண்ணாதுங்கிறத தெளிவாக தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க அதை இன்கார்பரேட் பண்ணணும். இன்கார்பரேட் பண்ணும் போது முக்கியமாக அவங்க பண்ண வேண்டிய விஷயம், சில்ட்ரன், பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ் இவங்க எல்லாரையும் ஃபுல் அவேர்னஸ் கொடுத்து அவங்கள ட்ரெயின் பண்ணி இதை தான் நாங்கள் பண்ண போகிறோங்கிறத தெரிவிச்சுட்டு பண்ணுறது. இது ஸ்கூல் சைடில் இருந்து. இப்போ பேரண்ட்ஸாக என்ன பண்ணணும்? இப்போ ஸ்கூல் கொடுக்கலனாலும் சில்ட்ரன் எல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் சொன்ன மாதிரி முதல்ல சைல்டு டெவலப்மெண்ட்டை கண்டிப்பாக அவங்க கற்றுக்கணும், தெரிஞ்சுக்கணும்.
ரெண்டாவது ஏஐயோட டெவலப்மெண்ட்டுக்கும் இவங்க ஈக்குவலண்ட்டான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கணும். புதுசாக சில்ட்ரனுக்கு என்ன வந்திருக்கு, அது எப்படி அஃபெக்ட் பண்ணும், இது எல்லாமே. மூணாவது, எப்பயாவது குழந்தை ஏதாவது ஒரு விஷயத்த யூஸ் பண்ணி அவங்க ஒரு டிஃப்ரெண்ட்டான அவங்களோட பிஹேவியரில் சேஞ்ச் பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு அப்ராப்ரியேட் ஹெல்ப்பை கண்டிப்பாக கொடுக்குறது. ஒன்று ஒரு கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட்டையோ ஒரு தெரபிஸ்ட்கிட்டையோ கூட்டிகிட்டு போய், இல்லை ஒரு டாக்டர்கிட்டையாவது கூட்டிகிட்டு போய் என்ன ஆச்சு, என் குழந்தை ஏன் இப்படி இருக்குங்கிறத இமீடியட் அட்டென்ஷன் கொடுக்குறது. நாலாவதாக, எனி டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டை ஒரு வில்லேஜாக தான் அப்ரோச் பண்ணணும். நான் என்றைக்கும் அந்த பாயிண்ட் சொல்லிகிட்டே தான் இருப்பேன். ஒரு ஆளுக்கு மட்டும் இது கிடையாது. ஸோ ஸ்கூல், சொசைட்டி, பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், சைல்டு எல்லாரும் இன்வால்வ்டாக அந்த டெக்னாலஜி கூட ட்ராவல் பண்ணால் தான் இவங்கள சேஃப்கார்ட் பண்ண முடியும். அண்ட் இதில் கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய ரோல் இருக்குது. என்ன தான் பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், ஸ்கூல்ஸ்லாம் பார்த்தாலும் பாலிசி ரிவ்யூ பண்ணுறதையோ ஏதாவது ஒரு ஏஐ இந்த கண்ட்ரிக்குள்ளே சில்ட்ரனுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் எவ்வளோ ஸ்டெப் எடுத்து அதுக்கான பாலிசி ரிவ்யூவை பண்ணியிருக்காங்கிறது ரொம்ப 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 முக்கியம். ஹையர் லெவலில் தட் ஒன்லி தே கேன் கண்ட்ரோல். ரொம்ப நன்றி. சில விஷயங்களை பேசியிருக்கோம், இதில் நிறைய விஷயம் இருக்குது பேசுகிறதுக்கு. தொடர்ந்து பேசுவோம். ரொம்ப நன்றி.